Hi friends, welcome to our Sanila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஜப்பான் காலிஃப்ளவர். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஜப்பான் சிக்கனோட ரீக்ரியேஷன் தான் ஜப்பான் காலிஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இது புரட்டாசி மாதம்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு இதை ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்துட்டேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிட்டு இந்த டயத்தில் காலிஃப்ளவரை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம வேக வைக்க போகிறதில்ல. ஸோ 2 நிமிஷம் வரைக்கும் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதில் உள்ள பூச்சி எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். அதனால இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், காலிஃப்ளவரோட கலர் கூட சேஞ்ச் ஆகிட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி நம்ம காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 2-3 பல்ஸ் விட்டு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்டு ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ஜப்பான் காலிஃப்ளவரோட மெயினே. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அதிலேயே கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ தான் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா பஜ்ஜி மாவு அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு எல்லா காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாகவே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம காலிஃப்ளவரோட கலர் செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. கிட்ஸுக்கெலாம் இந்த காலிஃப்ளவரை கொடுத்து பாருங்களேன், அதுலேயே முக்கால்வாசி காலி பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மெயினான அந்த சாஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வாசம் வர வரைக்கும் வதக்கிப்போம். 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பால் ஒரு 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. பால் இப்போ கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கெட்டி பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே நல்லா திக்காகிடும் நமக்கு. இதில் ஜீனி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. கருப்பு சேர்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் ஒயிட்டே சேர்த்துக்கோங்க. இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சாஸ் எல்லா காலிஃப்ளவர்லேயும் படணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிரேவி ஆகிடும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஜப்பான் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது சர்வ் பண்ணும்போது நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஜப்பான் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஸ்டார்டடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா சப்பாத்தி, நான், பரோட்டாவுக்கு சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் கூட சைடிஷாக சர்வ் பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.